ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி அண்ட் வெல்கம் பேக் டு கிரிக்கெட் டாட். நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இலங்கை கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோகமான நாளா தான் இருந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நேற்று இலங்கை அணி முக்கியமான 3 மேட்ச்லயும் வந்து தோத்துருக்காங்க. அதுல ஒன்று தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ட்ரை நேஷன் சீரிஸினுடைய ஃபைனல். இந்த ஃபைனல் மேட்ச்ல இந்தியாட்ட 66 ரன்ஸால தோத்துருந்தாங்க ஸ்ரீலங்கா. அதோட வெஸ்ட் இண்டீஸோட வார்ம் அப் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருந்தது. இந்த டெஸ்ட் மேட்ச்லயும் வந்து ஸ்ரீலங்காவுடைய 11 வந்து தோத்துருந்தாங்க. இது ரெண்டையும் விட முக்கியமான மேட்ச் தான் உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்ல நேற்று நடந்த மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இடையில நடந்தது. இந்த மேட்ச்லயும் வந்து தோத்துருக்காங்க. இந்த மேட்சை தோத்ததால ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம் நடக்கிற T20 வேர்ல்ட் கப்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி இந்த உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்ல நேற்று நடந்த மேட்ச்ல என்ன நடந்ததுன்ற பத்தி தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாள் போடக்கூடிய கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா பேட்டிங் வந்து ஸ்ரீலங்கா டீமும் ஒரு கெட்ட நேரத்துல வந்து பேட்டிங் வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து அவங்க ஸ்கோர் பண்ணினது 98 ரன்ஸ் தான். 98 ரன்ஸ்க்கே வந்து ஸ்ரீலங்கா டீம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பேட்டிங்ல ஸ்ரீலங்காக்கு கூட ரன் ஸ்கோர் பண்ணது நிலக்ஸியா சில்வா வந்து 30 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. இதை தவிர கவிக்ஸா 21 ரன்ஸ், இதோட இமிஷா அண்ட் காவ்யா இவங்க ரெண்டு பேருமே வந்து 14 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. இப்படி நான் சொன்ன இவ்வளவு ரன்ஸ் தான் வந்து அதிகபட்சமா அடிக்கப்பட்ட ஸ்கோர். இதனால தான் ஸ்ரீலங்கா டீம் 98 ரன்ஸ்க்கு வந்து ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இந்த பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலிங் சைடுல இருந்து எல்லாருமே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இதுல அற்புதமா பவுலிங் போட்ட ஹேலே 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதோட கரிஷ்மா வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்படி ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருந்தாலும் நாங்க சில மேட்சஸ் பார்த்திருக்கோம், லோ ஸ்கோர் ஆயிருக்கும். ஆனா அதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்கத்திலேயே பவுலிங்ல வந்து விக்கெட்ஸ் உடைக்கணும். அதனால வந்து சேஸ் பண்ற டீமுக்கு வந்து ஒரு ஸ்கோர் போர்ட் பிரஷரை உருவாக்கலாம். இப்படி சரியா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணா லோ ஸ்கோர் கேமையும் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சில நேரம் வின்னும் பண்ணலாம். இப்படிதான் இந்த மேட்ச் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தவங்க. வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்ல தொடக்கத்துல பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா கொஞ்சம் சாதகமா தான் போனது. அதோட கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க ஸ்ரீலங்கா டீம். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இருந்து வந்த ஸ்டெஃபினி ஸ்ரீலங்கா போட்ட எல்லா பிளானையும் வந்து சுக்குன்னு உடச்சிட்டாங்க. இவங்க என்ன பெரிய ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணாடியும் விக்கெட்டை லூஸ் பண்ணாம சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணி ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண தொடங்கிட்டாங்க. இப்படி இருக்க கடைசியா பேட்டிங் வந்த கிளாஸ்கோவும் தன்னால முடிஞ்ச ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி 14வது ஓவர்ல வந்து இந்த ரன்னை வந்து சேஸ் பண்றாங்க. இதனால ஸ்ரீலங்காக்கு எதிரான இந்த முக்கியமான மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் வின்னும் பண்றாங்க. ஆனா ஸ்ரீலங்கா டீம் உண்மையிலேயே நாங்க பாராட்டி ஆகணும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு லோ ஸ்கோர் மேட்சை வந்து 14வது ஓவர் மட்டும் கொண்டு போயிருந்தாங்க தங்களுடைய பெஸ்டான பவுலிங்கால. இவங்க வந்து இந்த மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸ்ரீலங்கா பவுலிங் சைடுல பாத்தீங்கன்னா கவிக்ஸா அதிகபட்சமா 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இப்படி நேற்று நடந்த இந்த முக்கியமான மேட்ச் ஸ்ரீலங்கா தோத்ததால T20 வேர்ல்ட் கப் டேபிள்ல குரூப் B ல 5வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு கீழே இருக்கிற அயர்லாந்து ஏற்கனவே வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. இதனால ஸ்ரீலங்கா இப்போ ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இனி ஸ்ரீலங்காக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்ல 2 மேட்ச் தான் இருக்கு. இந்த 2 மேட்ச்லயுமே கட்டாயம் இவங்க வந்து வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணா தான் இவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு நாளும் இருக்கும். இப்படி இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஸ்ரீலங்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தன்ற பத்தி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதோட உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் நடக்கிற எல்லா அப்டேட்ஸையும் வந்து பாக்குறதுக்கு இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.